ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மருத்துவத்துறையில் நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் மாநிலம் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அனைத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் விலக்கு விவகாரத்தில் வரும் 9ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அனைத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு வருகிறார். நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வால் மருத்துவ படிப்பு ஏழை மக்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருகிறார். அனைத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து வருகிறார். மருத்துவத்துறையில் நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் மாநிலம் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். நீட் விலக்கு விவகாரத்தில் வரும் 9ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க? யுவராணி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் குறிப்பாக நீட் விலக்கு விவகாரத்திற்கு தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டிருந்திருக்கிறார். குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும், நீட் தேர்வினால் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2012ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு மருத்துவ மற்றும் அனைத்து தொழில் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களினாலும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஏழை மற்றும் எளிய மாணவர்களுக்கு இந்த மருத்துவ கனவு என்பது ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. இந்நிலையில் அந்த மருத்துவ கல்வியை அவர்களும் பயில வேண்டும் என்பதற்காக இந்த நுழைவு தேர்விலானது ரத்து செய்து அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று, அதாவது தற்பொழுது கிராமப்புறம் மற்றும் அதே போல ஏழை எளிய மாணவர்கள் இந்த நீட் பயிற்சி மையத்துக்கு சென்று அவர்கள் படிக்க இயலாத சூழலானது ஏற்படுவது எனவும், இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய ஏற்கனவே அதாவது சட்டப்பேரவையிலிருந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கப்பெறாத நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது தற்போது நீட் தேர்வு மீது கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கு பேச அனுமதி வழங்கவில்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் எழுந்து நின்று தற்பொழுது கோஷங்களானது எழுதி வருகின்றனர். இது தொடர்ந்து தற்போது அவையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதாகவும் செய்திருப்பதாக தகவல் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல். அனைத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார்.
அதில் மருத்துவ துறையில் நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் மாநிலம் தமிழ்நாடு என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். நீட் தேர்வால் மருத்துவ படிப்பு ஏழை மக்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நீட் விலக்கு விவகாரத்தில் வரும் 9ஆம் தேதி சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு இருக்கிறார். நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார். தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பேச அனுமதியானது வழங்கப்படவில்லை என தற்போது அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பானது செய்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது சட்டப்பேரவையில் மக்களுடைய பிரச்சனைகளை அதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதியானது வழங்கவில்லை என சபாநாயகரை கண்டித்தும் தற்போது அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே தற்போது கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தமிழ்நாடு மக்களின் பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் நாங்கள் பேச அனுமதியானது சபாநாயகர் வழங்க மறுக்கிறார் என்பதை கண்டித்து தற்போது சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தவர்கள் தற்போது சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே கண்டன கோஷங்களானது எழுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.